சரி, ரெக்கார்டிங் ஆன் ஆச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ யார் ஜாதகம் தருது? பாலமுருகன் என் ஜாதகம் கொடுக்கலாமுங்க. பாலமுருகன் நீங்கள் ஜாதகம் தரீங்களா? ஆமாங்கய்யா. ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். 28/8/1977. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 77 67? 77ங்க. 77. சரி, டைம் சொல்லுங்கள். மாலை 4:15. பெருந்தூர். இடம் ஜெயங்கொண்ட சோழபுரம். ஜெயங்கொண்டம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகே. திதி என்ன? பௌர்ணமி, வளர்பிறை. பௌர்ணமிக்கு யார் திதி சொன்னீங்க? சிம்மத்தில் சூரியன். சிம்ம சூரியன். யோகம் சொல்லுங்க. யோகம் அதிகண்டம். யோகி யாரு? யோகி சந்திரன், உபயோகி குரு, அவயோகி புதன், உப அவயோகி சூரியன். கரணம்? பபாகரணம். செவ்வாய். முடக்கு மேஷம், செவ்வாய் வீடு. வைநாசிகம் புதன்கையா. கேட்டை 3. சொல்லுங்க. லக்னம் சொல்லுங்க. லக்னம் மகர வீட்டுல. லக்னம் உத்திராடம் 4. உத்திராடம் 4. கும்ப வீட்டுல சந்திரன்யா. அவிட்டம் 4. மேஷ வீட்டுல கேதுங்கய்யா. ரேவதி 3. மேஷத்துலயா? ஆமாங்கய்யா. கேது ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். மிதுனத்துல செவ்வாய்ங்கய்யா. மிருகசீரிஷம் 4. அதே வீட்டுல குருங்கய்யா. திருவாதிரை 1ஆம் பாதம். கடகத்துல சுக்கிரங்கய்யா. பூரம்
1 பூசம் 1. சிம்மத்துல சூரியங்கய்யா மகம் 4. மகம் 4. அதே வீட்டுல சனிங்கய்யா ஆயில்யம் 4. ஃபர்ஸ்ட் மேல சொல்லிடணும். சரிங்க, சனி ஆயில்யம் 4. கன்னி வீட்டுல புதன்கய்யா. கன்னி வீட்டுல புதன்கய்யா பூரம் 4. துலாம் வீட்டுல ராகுங்கய்யா சித்திரை 1. இங்கே யார் இருக்காங்க? ராகுங்கய்யா ராகு சித்திரை நட்சத்திரம். ரவி முனிசாமி வந்துட்டாரா? ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி இருக்காங்களா? பீனா சார் நீங்க இருக்கீங்க? நான் இருக்கேன் சார். ரைட், ஓகே. ஸ்ரீதேவி வரலையா? பார்க்குறேன் சார், பார்க்குறேன். ஸ்ரீதேவி அக்கா அவங்க இல்ல குருஜி குரூப்ல. சரி, ஓகே. நாளைக்கு கோயம்புத்தூர்ல டைரக்ட் கிளாஸ்ல அது எதனா கால் ஏதாவது பேசிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் யார்ட்டையும். ரைட், ஓகே. ஓகே, இப்போ ரிப்பீட் ஆகிற கிரகம் இது செவ்வாய். சூரியன். செவ்வாய் 3 நட்சத்திரம். கரணம் 3 கிரகத்துல வரும். சூரியனும் செவ்வாய்ங்க சார். செவ்வாய் ரிப்பீட் ஆகுறாரு. இப்போ எது வேலை பார்க்கும்? கரணம் தாங்க சார் வேலை. செவ்வாய் பழக்கம். கரணம் வேலை பார்க்கும் சார். சரி, முடக்கு வேலை பார்க்காது, கரணம் வேலை பார்க்கும். ஓகே. அங்க திரிசூன்யாதிபதி அவயோகி, அங்க என்ன பண்ணும்? விபரீத ராஜயோகம் கிடைக்காதுங்க சார். அவயோகம் பலமா வேலை பார்க்குங்க சார். வெரி குட். சரி, இப்போ வந்து லக்னம் எங்க இருக்கு? லக்னம் வந்து உத்திராடத்துல இருக்கு. பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார். காரணம் சொல்லணும்ல. சூரியனோட நட்சத்திரத்துல இருக்குங்க. சூரியன் வந்து திரிசூரிய அதிபதி. அதுக்கப்புறம் வந்து அவயோகி. வீணா நீங்க சொல்லுங்க. அதுக்கு அவரோட நட்சத்திரனால அது நெகட்டிவ் சார். வெரி குட். நெகட்டிவ். அவிட்டம் சந்திரன். சந்திரன் வந்து கரணனுடைய நட்சத்திரத்துல இருக்குங்க. பாசிட்டிவ். யோகி வந்து சந்திரன் குருஜி. சந்திரன் யோகின்றதால கரணநாதனும் டபுள் ஸ்டார். கேது ரேவதி. அவயோகி சாரத்துல வந்து கேது இருப்பதால நெகட்டிவ் குருஜி. கேது ரேவதி என்னது? அவயோகி சாரத்துல வந்து கேது இருப்பதால நெகட்டிவ் குருஜி. யார் பேசுறது? ராஜா. ஆமாம் குருஜி, ராஜ் குருஜி. நீ மறுபடியும் எப்ப லீவ் உங்களுக்கு? குருஜி லீவ்னா எப்படி குருஜி? எது ஆஃபீஸா குருஜி? லீவ் போட்டு என்ன வந்து சரி, ஓகே குருஜி, நான் பார்க்குறேன் குருஜி, கண்டிப்பா. சரியா? ஓகே குருஜி. ஹலோ, நீங்க இருக்காங்க? ரைடிங் ஜி முடிஞ்சா நைட் பார்க்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாமா? நைட். சரி, ஓகே. நான் கூப்பிட்றேன், வெயிட் பண்ணுங்க. 9 மணிக்கு மேலே பேசுகிறேன்.
ரைட். எத்தனை ஜாதகம்? ஓகே, நீங்கள் 9 மணிக்கு மேலே கூப்பிடுங்க பேசுங்க. ரைட். இல்லை ஜி, நார்மல் காலே போதும். ரைட். சரி, செவ்வாய் வந்து நெக்ஸ்ட்டு டைரக்ட் கிளாஸ் வந்து சேலத்தில் நடக்கும்போது ராஜ் நீங்கள் வந்து என்னை வந்து மீட் பண்ணுங்க. ஓகே குருஜி, கண்டிப்பா. ரவி சார், ரவி இருக்காரா? சரி, ஓகே, அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அந்த நாளில் என்னை வந்து நேரில் வந்து மீட் பண்ணுங்க, சரியா? ஓகே குருஜி. ரைட். குரு, அதாவது செவ்வாய் வந்து மிருகசீரிசம் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்ங்க. கரணாத நட்சத்திரத்தில் இருக்கு. கரணநாதன் நட்சத்திரமா? வெரி குட். குரு திருவாதிரை. குரு வந்து உபயோகிங்க. நியூட்ரல் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கு, அதனால பாசிட்டிவ்ங்க. குரு திருவாதிரை. ஓகே, சொல்லுங்க, வேற யாராவது சொல்லுங்க. குரு திருவாதிரை பாசிட்டிவ் நெகட்டிவா? குரு உபயோகி, ராகு நியூட்ரல், அவருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால பாசிட்டிவ் சார். வெரி குட். அடுத்து சுக்கிரன் பூசம். சுக்கிரன் நியூட்ரல் கிரகங்கய்யா. சனியும் நியூட்ரல் கிரகம். நியூட்ரல் பாசிட்டிவ்ங்க. சரி, சனி ஆயில்யம். அவயோகி நட்சத்திரத்துல வந்து ஆயுதத்துல வந்து சனி நிக்கிறதால நெகட்டிவ் குருஜி. வெரி குட். சூரியன் மகம். சூரியன் அவயோகிங்க. சூரியன் நெகட்டிவ்ங்க. சூரியன் அவயோகி. ஓகே, நிக்கிற நட்சத்திரம் என்ன அது சொல்லுங்க. மகம் கேதுவோட நட்சத்திரங்கய்யா. சரி, அதுக்கு என்ன ஆன்சர்? கேது நியூட்ரல் கிரகம். அவயோகி நியூட்ரல் நட்சத்திரம், கெடுதல். கெடுதல். ஓகேங்க, நெகட்டிவ். ஓகே. புதன் வந்து பூரம். புதன் வந்து அவயோகிங்க. அது வந்து நியூட்ரல் நட்சத்திரமான பூரம் சுக்கிரனோட சாரத்தில் இருக்குங்க, நெகட்டிவ்ங்க. ராகு சித்திரை. ராகு வந்து கருணாநாதன் சித்திரையோட செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பாசிட்டிவ்ங்க. பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ்ங்க, பாசிட்டிவ். சரி, ஜாதகம் யாரது? பேர் என்ன? என்னங்க? பாலமுருகனுங்க. பாலமுருகன். ஓகே, பாலமுருகனுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சேஃப்டி பண்ணணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து சில விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? கரெக்டுங்க, 100% கரெக்ட். அதுதான் அவருடைய கேரக்டர். அதை நோக்கி தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார். எல்லாருக்கும் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்க சார். புரிஞ்சுது. ஓகே, இந்த ஜாதகத்தில் என்ன மைனஸ்? கம்யூனிகேஷன் வந்து மைனஸ் புதனுடைய உபயோகியா இருக்கிறதால அதுலதான் வந்து அவருக்கு பிரச்சனைகள் அதிகம். ஜாதகத்தில் மைனஸ்னாக்க நம்ம சனி தான் வந்து மைனஸ். சனி ஆயுதத்தில் நிற்கிறது, புதன் வந்து பூரத்தில் நிற்கிறது, கேது வந்து ரேவதியில் நிற்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மைனஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகேங்க சார். ஆமாம் சார். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஐயா கேது வந்து ரேவதியில் இருந்தால் அஸ்ட்ராலஜி படிக்க வருவாங்கன்னு சொன்னீங்க. இது வந்து கேது வந்து நெகட்டிவாக இருக்காரு. இப்போ இவர் எப்படி வந்தார் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? சார், அவருக்கு இப்ப சனி திசை நடக்குது சார். சனி ஆயில்யத்தில் இருக்குது சார். ஓகே, சனி என்ன தசை? சனி தசையா?
சனி தசை ராகு புத்தியா. ஓகே, சனி தசை போயிட்டு இருக்கு. ஆமாங்க. அப்போ எதனால் இங்கே வந்து ஜோசி படிக்க வந்திருக்காரு? யாருக்காவது ஏதோ தெரியுதா? சனி வந்து ஆயில்யத்துல இருக்கு. அது அங்க வந்து திரிகோணத்துல ரேவதி அங்க தொடர்பு கொள்றாரு சார். ரெண்டுமே நெகட்டிவாக தானே இருக்கு. ரெண்டு பேருமே நெகட்டிவாக தான் இருக்காங்க. கரெக்டா இல்லையா? இப்ப கோச்சார வந்து உத்திரட்டாதியில இருக்காரு சார். இப்போ பாசிட்டிவா யாரு? கோச்சார சனி பகவான். கோச்சார சனி பகவான் இன்னைக்கு இங்கே உத்திரட்டாதியில் இருக்காரா? ஆமா சார். சரி, வேற என்ன நடக்குது? குருஜி, இது செவ்வாய் வந்து கருணானந்தன் வந்து கேதுவோடைய தொடர்புல இருக்காரு குருஜி. அதே மாதிரி வந்து சந்திரனும் வந்து கேது இதுல இருக்கிறதால அந்த கனெக்ஷன் மூலமா அவர் வந்திருக்காரு குருஜி. சரி பாலமுருகன் சார், நீங்கள் வந்து டைரெக்டாக யார்கிட்ட படிக்க வந்தீங்களா இல்லை வேற யார்கிட்டயாவது படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், டைரெக்டாக உங்கள்கிட்ட தான். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்தேன் சார். அப்புறம் நான் டவுட்லாம் கேட்க நீங்கள் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால பிரசன்ன கிளாஸ்லேருந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கேன் சார். ரைட், ஓகே. அதுக்கு முன்னாடி சும்மா டைம் பாஸ்க்காக புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன் சார். நமக்கு ஐஏஎஸ் கிடைக்குமா, என்ன போஸ்டிங் கிடைக்கும், சும்மா புக்கை படிச்சுட்டு இருந்தேன் சார். வேற யாரும் குருனா யாரும் இல்லை. ஸோ சுயமாக நான் படித்தது. ஓகே. இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து சனி பகவான் வந்து யோக ஸ்டாரில் போயிட்டுருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். கோச்சார சனி தசாநாதன் வந்து புரட்டாதியில் வந்து இவ்வளோ காலகட்டங்கள் இருந்தார். புரட்டாதி என்பது அவருடைய யோக நட்சத்திரம், அதில் இருந்தார். இப்போ வந்து உத்திரட்டாதி போயிருக்காரு. சரிங்களா? ஓகேங்க சார். ரைட். இப்போ அதே போல் கோச்சார கேது பகவான் வந்து இன்னைக்கு வந்து பூரத்துக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? உத்திரத்துல இருந்தாரு. முன்னாடி உத்திரத்துல இருந்தாரு. கேது வந்து உத்திரம் இருந்தார். உத்திரத்தில் அவர் வந்து நெகட்டிவ் அவயோக ஸ்டார். ஆனால் அவருடைய உதிப்பு யார் போய் தொடும்? சனி யார் போய் தொடுவார்? கரெக்டா இல்லையா? அது ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு புரியும் கரெக்டா என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். அப்ப இவருடைய உதிப்பு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா? பாசிட்டிவா தான் சார். இவர் பாசிட்டிவா நெகட்டிவா? சனி பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். அவருடைய உதைப்பு பாசிட்டிவ். கரெக்டா? கரெக்டுங்க சார். சரி, ரைட். இப்போ சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனி தசைக்கு உண்டான பலன் என்ன அவருக்கு? என்ன பலன் சொல்லுங்க பார்க்கலாம். சனி வந்து ஆயில்யத்துல நிக்குது சார். சனி திசைக்கு சனி நிக்கிற இடம் ஆயில்யம். அப்புறம் சனியோட நட்சத்திரம் பூசம், வருஷம் உத்திரட்டாதி. அப்புறம் சனியின் கோச்சார சனியின் சஞ்சாரம் நட்சத்திரங்கள், அது பார்த்து பலன் சொல்லணும். இப்போ வந்து இவரோட ஜனன ஜாதகத்துல சனி வந்து ஆயில்யத்துல நிக்க நெகட்டிவா இருக்கிறதுனால இவருக்கு வந்து வேலையாட்கள் கூட அந்த அளவு பேச்சுவார்த்தை எல்லாம் அவ்வளவு சுகமா இருக்காது. நீதி கிடைக்காது. ஏதாவது கோர்ட் கேஸ் ஏதாவதுன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இது வந்து ஜனனக்கால இது கோச்சாரத்துல வந்து எல்லாம் மாறும் சார். அந்த
கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் படி அதோட பலன் வந்து மாறிக்கிட்டே வரும். ஓகே. வேற யாராவது சொல்லுங்க. வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சனி தசைக்கு பலன்கள். யாராவது சொல்றீங்களா? யாருமே சொல்லியா? ஹலோ. சேலம் டு கோயம்புத்தூர் வந்து புக் பண்ணியிருக்கு. ஏவிஆர் சர்க்கிள் கொடுத்துருக்கீங்க. ஆஃபீஸ் இருக்கா உங்களுக்கு? அங்கே ஆஃபீஸ் இருக்கா சேலத்தில்? ஆமாம்மா. அங்கே எத்தனை? இல்லை, ஆக்சுவலாக இப்போ 8:50 போட்டிருக்கீங்க. கரண்ட் டைம் வந்துடுமோ இல்லை லேட் ஆகுமோ? என்ன எத்தனை மணி ஆகும்? சரி, ஓகே. ரைட்டு. யாராவது சொல்கிறீங்களா? பலன் சொல்கிறீங்களா? நான் பேசுறது கேட்குது எல்லாருக்கும்? கேக்குதுங்க சார், கேக்குது. கோச்சார சனி இப்ப பாசிட்டிவா இருக்கறனால இப்ப வந்து அவருக்கு வழக்கு ஏதாவதுன்னா அது வந்து சாதகமா இருக்கும் சார். இப்போ கோச்சார சனி இப்ப புரட்டாதியில இருந்ததுனால புரட்டாதி உத்திரட்டாதி அவருக்கு வந்து பாசிட்டிவா இருக்கனால இப்ப வந்து வழக்குகள் ஏதாவது இருந்தா அதுக்கு வந்து அவர் சாதகமா இருக்கும் அவருக்கு. சரி, இந்த சனிக்கு என்ன பலன் சொல்லலாம்? சனி ஆயுள் என்ன பலன் சொல்லலாம்? சார், ஆயுள்கள் டாக்குமெண்டேஷன் தொடர்புகள் வழியா கெடுபலன் சார் சனி பகவான். வெரி குட். நீதி மறுக்கப்படும் சார். டாக்குமெண்ட், வழக்குகள், பஞ்சாயத்து, இதெல்லாம் வந்து அவருக்கு உண்டு. இப்போ வந்து முதல்ல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன தசை அவருக்கு முடிஞ்சிருக்கு? குரு திசை முடிஞ்சிருக்குங்க சார். இப்போ என்ன தசை நடந்துட்டு இருக்கு? சனி திசை போயிட்டு இருக்குங்க சார். இந்த ரெண்டு தசையில எது பெஸ்ட்? குரு திசை தான் சார் பெஸ்டா இருந்திருக்கு, உபயோகி திசை. அப்போ இப்போ சனி தசையில அவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சனி தசைக்கு என்ன நடந்திருக்குன்னா, குரு தசையில வாழ்ந்த வாழ்க்கை இப்போ வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருப்பார். கரெக்டா? கரெக்டுங்க சார். இருக்கீங்களா? பாலச்சந்திரன் சார் இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார், சொல்றது கரெக்ட் சார். குருதேஷ் எல்லாம் காலேஜ் படித்தேன் சார். காலேஜ் முடிச்சுட்டு ஐஏஎஸ் கிளாஸ் எடுத்தேன் சார், மனிதநேயம் சென்னையில். ஓகே. அங்கே என் கூட படித்தவங்கன்னா இப்போ எல்லாம் டிஐஜி, ஐஜி, ஐஏஎஸ்ல சீஃப் செக்ரட்டரி ஒர்க்லாம் போயிட்டாங்க சார். எனக்கு தான் எதுவும் கிடைக்காம சனி திசையில் இந்த டாக்டர் போஸ்ட் கிடச்சுன்னு இதில் வந்து ஜாயின் பண்ணேன் சார். அந்த டிஃபரெண்ட் புரியுதுங்களா? குரு தசையில கிடைத்த விஷயங்கள் சனி தசையில் மறுக்கப்படும். ஜாதகர் வந்து போராடுவார், முயற்சிகள் எடுப்பார், பலன் கிடைக்காது, தோற்று போவார். அவருக்கே வந்து ஒரு மாதிரி போர் அடிச்சோம், என்னதான் பண்ணுறதுன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக இல்லைங்களா சார்? அப்படிதான் சார் இருக்கேன் நான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். 1 இயர் ஜாப்பும் போனதுனால வீட்லேயே உட்காந்து இருக்கேன். மற்றவங்க எல்லாருக்கும் புரிஞ்சதா? நீங்க முன்னாடி கிளாஸ்ல கூட சொல்லிருக்கீங்க, குரு தசைக்கு அப்புறம் சனி தசை வந்து அது வந்து மாதிரி இருக்கும்னு சொல்லிருக்கீங்க சார். ஆமா, ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஆனால் பொதுவாக வந்து எல்லா ஜாதகத்திலையும் கவனிக்கணும்.
இனதசை முடிஞ்சிருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு, அடுத்தது என்ன வரப்போகுது, இதெல்லாம் கவனிக்கணும் பலன் சொல்லும்போது. பலன் சொல்லும்போது நமக்கு வந்து பிரெயின் வந்து பக்காவாக ஆக்டிவேட்டில் இருக்கணும். என்ன இடத்த பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும், கோச்சாரத்தை பார்க்கணும், என்ன தசை முடிஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கு, அடுத்தது என்ன தசை, என்ன புத்தி முடிஞ்சிருக்கு, அடுத்தது என்னென்ன புத்திகள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாரு, எல்லாமே கவனிக்கணும். திதி கவனிக்கணும், யோகம் கவனிக்கணும், அவயோகம் கவனிக்கணும், காரணம் முடக்கு வைநாசிகம், பல பக்கம் நம்மளுடைய சிந்தனைகள் வந்து செயல்படணும். ஒரே இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா வேலைக்காக. கரெக்டா? ஓகேங்க சார். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். அவர் கை தூக்குனாரா இல்லையா? ஆமாங்க சார். அப்போ வந்து ஒரு பலன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பல சிந்தனைகள் இருக்கும். ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டு சனி ஆயில்யம் ரைட்டு லக்னத்துக்கு 8ல் இருக்காரு, இப்படின்னு நிற்கக்கூடாது. எல்லாத்தையுமே கவனிக்கணும். எல்லாத்தையுமே கவனிக்கும் போது அற்புதமான பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் அவங்க அப்படியே வந்து பிரமிப்பு அடைஞ்சிடுவார். இதுவரை நான் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3-4 பாயிண்ட் தான் சொல்லியிருப்பேன். அவருக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஜோசினா இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகேங்க சார். அதுக்கப்புறம் அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பதில் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பேசும்போது ரொம்ப அக்யூரேஸாக சில பாயிண்ட் வந்து சொல்லிடணும். அந்த பாயிண்ட் அவர் வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகேவா? சரி. ஓகேங்க சார். இப்போ கோச்சார சனி என்ன பண்ணிட்டு இருக்காரு பூரட்டாதியில்? பாசிட்டிவா இருக்காரு. பாசிட்டிவா இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கண்டிப்பா அவருக்கு அந்த கோர்ட் கேஸ் ஏதாவதுன்னா அதுல வந்து சாதகமா இருக்கும் அவருக்கு அதுல. வேற யாரும் சொல்லுங்க. அவருக்கு வந்து நியாயமா கிடைக்க வேண்டிய பணம் வரவுகள் வந்து வரும். வேற யாராவது? ஏதாவது நீதி மறுக்கப்பட்டிருந்தே இப்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, எல்லாருமே கரெக்டாக தான் முயற்சி எடுத்திருக்கீங்கன்னு நான் தப்பாக சொல்லலை. ஆனால் அதை விட நான் ஒரு பலம் சொல்லிட்டா? சொல்லுங்க சார். என்ன சார் எதை சொன்னாலும் வேற ரூட்டை பிடிக்க, அப்பதாங்க சார் நாங்க கத்துக்க முடியும். நாங்க அப்பதான் கத்துக்க முடியும். எதை சொன்னாலும் வேற ரூட்டுக்கு போயிடாரு அவரு. இவர் வந்து ஜமாளிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். அப்படியே நினைக்கலைங்க சார், நான் கத்துக்கிறதுக்காக தான் சொல்றேங்க சார். நிலம் கட்டுமானங்கள் அதை சார்ந்த சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஜாதகர் வந்து தீவிரமா இருக்கும். கரெக்ட் சார். அவர் என்ன சொன்னாரு? கரெக்ட் தான் சொன்னாரு. மாடியில அதான் சார், மாடியில கட்டிட்டு இருக்கோம், இன்னும் ஃபினிஷ் பண்ணல. அப்படியே வேலை நடந்துட்டு சார். வேலை வருது, மழை பெய்யுது, அப்புறம் மற்ற பில்டிங் வேலை கட்டணும்னு போறாங்க. அப்படி இப்படின்னு கண்டினியூஸா நடக்கல சார். பிரேக் விட்டு நடக்கு. ஓகேவா? ஓகே சார். உங்களுக்கு தான் இப்ப எப்படி இருக்குன்னா, எதனப்ப கரெக்டா சொன்னாலும் வேற ரூட்டை பிடிச்சி எங்கேயும் போயிடாரு அவரு. அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அடுத்த கட்டம் அந்த கிரக உதயத்துல வந்து எல்லாம் வந்துருவீங்க, மிக விரைவில் வருவீங்க. எல்லாம் அதே ட்ராக் வருவீங்க. அதான் டியூன் பண்ணி விடுங்க சார். எங்களை எப்படி அந்த மாதிரி திங்க் பண்ணணும், எப்படி அந்த மாதிரி என்ன மைண்ட்ல வரணுங்கிறது நீங்க தான் டியூன் என்னன்னா, நீங்க கரெக்டான ரூட்ல தான் வரீங்க. நான் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் என்னுடைய மைண்ட் வேற மாதிரி கிளம்பும். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க பிகினிங்ல இருக்கீங்க, நான் வந்து ஃபுல்ஃபில் அப்படின்ற இதுல இருக்கேன், வேற ஒன்றும். சரி, ரைட். திருவாதிரை சனி
ஓகே, இப்போ அவர்கிட்டயே சில கேள்விகள் கேட்டுடலாம். உங்களுக்கு என்னங்க கேள்வி இருக்கு? கேள்வி ஒன்றுங்க, போஸ்டிங் இப்போ எப்போங்க கிடைக்கும்? இப்போ நேற்றே ஒரு 60,000 சேலரிக்கு கவர்மெண்ட்டில் கூப்பிட்டாங்க. இப்போ எக்ஸாம் வேறு அப்ளை பண்ணியிருக்கீங்க. நான் போகிறதா வேணாமா? 27 எக்ஸாமுங்க எனக்கு, டிஎன்பிசி எக்ஸாமு. எக்ஸாமில் எழுதுனா கிளியர் பண்ண முடியுமா? ஏன்னா சூரியன் நமக்கு அவையாக இருக்காது. இல்லை இந்த ஜாப்புக்கு அப்படியே போயிடலாமா அப்படின்னு யோசனையில் இருக்குங்க. இப்போ என்ன ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? அதாங்க வெட்ட இப்போ ஆம்புலன்ஸில் கூப்பிட்றாங்க சார், கால்நடை பராமரிப்புத்துறை, வெட்டரி டாக்டர். முன்னாடி சொன்னீங்க இல்லையா, அந்த குறிப்பிட்ட நபர்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் சார், ஆமாம் சார். 234 டாக்டர் வெளில இருந்து. ஆம்புலன்ஸ்க்கே போகலாமா சார், இல்லை டிஎன்பிசி கிளியர் பண்ணி ரெகுலராக போயிடலாமா? என்ன பண்ணுவாங்க? இல்லை, ரெண்டு ரூட். ஒன்று வந்து என்னன்னா மறுபடியும் அதே ஜாப் வந்து ட்ரை பண்ணுறது. இன்னொரு ரூட் என்ன? அதே ஜாப் தாங்க, ஆனால் சேலரி கம்மிங்க, 60,000 தான். அந்த ஜாப் பண்ணால் 1,10,000 அப்படி வருங்க. 1 லேக் தான் வரும். அது பர்மனன்ட் டிஎன்பிசி கிளியர் பண்ணி போகலாம். கால்நடை மருத்துவர், வெட்டரி டாக்டர். ஆமாம், முன்னாடி நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ளே வந்துட்டாங்க 2011 சனி தசை ஸ்டார்டிங்கில். ஜெயலலிதா வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் 800 டாக்டர் எடுத்தாங்க. சொன்னாங்க அதே ட்ராவல் ஆகிட்டு வந்து இப்போ தான் போன வருஷம் தான் எடுத்துட்டாங்க எங்களை வேலையை விட்டு. சரி, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொன்னீங்க? ஒன்று எக்ஸாம் எழுதிட்டு பர்மனெண்ட் ஆகி உள்ள போகிறது, இல்லைன்னா ஆம்புலன்ஸில் பண்ணுறது. அனிமல் ஆம்புலன்ஸில் டாக்டர் ஒர்க் பண்ணுறதுங்க. ஓ, ரைட்டு. உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனி தசையில் என்ன புத்தி போயிட்டு இருக்கு? ராகு புத்திங்க. ராகு புத்தி. ஓகே, ராகு புத்திக்கு பலன் சொல்லுங்க பார்க்கலாம். அதிவேகமாக வந்து செயல்படுறது, இந்த டெக்னிக்கல் லைன் எல்லாமே வந்து ராகு. ஆம்புலன்ஸ், அப்புறமா வந்து இந்த வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வந்து நாம் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னா அவருக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சனி தசை, சனி வந்து ஆயிரத்தில் அவயோக நட்சத்திரத்தில் கரெக்டாக அவரை வந்து சில வழக்குகள், சில பிரச்சனைகளில் மாட்ட விட்டு, வெட்டரி டாக்டராக இருந்தவரை, கவர்மெண்ட்டில் இருந்தவரை வேலையை விட்டு வெளியில் அனுப்பிச்சிச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல வருடங்கள் நாங்கள்லாம் வேலை பார்த்துருக்கோம், திடீர்னு காரணமே இல்லாமல் எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அனுப்பினதில் எந்தவித நியாயமும் இல்லை, நியாயம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். நியாயம் வந்து மறுக்கப்பட்டிருக்கு. யாரால? அரசாங்கத்தால். சூரியன் அவயோகி. ஓகேவா? ஓகேவா? ஓகே. ஆமாங்க சார். இப்போ ஒரே ஒரு ஓகே தான் வருது. மொத்தத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லைங்க சார், ஓகே சொன்னாங்க சார். புரியுது சார். புரியுது சார். அப்போ இப்போ நடக்கிறது சனி தசை. தசாநாதனே இவருதான். குரு தசைக்கு கம்பேர் பண்ணும்போது சனி தசை என்பது இதை விட இவருடைய கிரேடை வந்து கம்மி பண்ணி தான் பலனை கொடுத்தாகணும். இப்போ பழைய இடத்துல போய் பிடிக்கலான்னு நினைக்கிறாருல்ல, அது வேலை கேட்காது. இப்போ ஆம்புலன்ஸில் வெட்டரி டாக்டர், அது இப்படி இருக்கும் அப்படின்னா அது ஓகே. ஓகே, கரெக்டுங்களா? ஓகேங்க. அது இப்பயே ஓகே ஆகும். ட்ரை பண்ணீங்கன்னா இப்பயே ஓகே ஆகும். ஓகே. ஆனால் டிஃப்ரெண்ட் என்னன்னா, அதில் வந்து 1,10,000 சேலரி, இதில் வந்து 60,000 சேலரி. அந்த டிஃப்ரெண்ட்டை வந்து அவர் கொடுத்தே தீரணும். இது குரு தசை, இப்போ நடக்கிறது சனி தசை. சனி தசை சனி தசை பொறுத்தவரையும் உடல் உழைப்புகள் வந்து அதிகப்படுத்தணும் அவருக்கு.
அடுத்தது மரியாதையை கம்மி பண்ணணும். உடல் உழைப்புக்கு உண்டான கிரகம். மரியாதைக்கு உண்டான கிரகம் மரியாதை குறைக்கிற கிரகம். நெகட்டிவா இருந்தால், பாசிட்டிவா இருந்தா வேற, நெகட்டிவா இருந்தால். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். அப்ப அவருக்கு வந்து என்னன்னா ரெண்டாவதா சொன்ன ஆப்ஷன் தான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்க. அதான் நேற்று ஃபோன் வந்துச்சுங்க. 3 தடவை ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களா ஜாயின் பண்ணுறேன் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ தான் நான் வர 1ஆம் தேதி கூட ஜாயின் பண்ணிடுறீங்க. ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்க இடம். பெஸ்ட்டு. ஓகேங்க. ரைட்டுங்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது குருஜி. புரிஞ்சுது சார். ஓகே, வேற என்னங்க கேள்வி? ஐயா, முக்கியமான கேள்வி இருக்குங்க. இப்போ டைவர்ஸ் கிடச்சிருச்சுங்க. திரும்ப பொண்ணோட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான கேஸ். இன்னொன்று வந்து 1 கோடி ரூபா பணம் கேட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதில் இந்த கேஸ்லாம் முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் நான் கல்யாணம் பண்ண முடியுங்க. இதான் எப்போ முடியும்? எப்போ அடுத்து எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்? நீங்கள் சன்னியாச யோகம் இருக்குன்னு சொன்னீங்க. ஜாதகம் பார்க்கும்போது சனியும் கேதுவும் புதனோட இருக்கு, சன்னியாச யோகம் ஆக்டிவேட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை எப்படி தீர்க்கிறது, எப்படி பரிகாரம் பண்ணுறது? சரி, யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு மறுபடியும் வந்து இப்போ வந்து கேஸ் போயிட்டுருக்கு. டைவர்ஸ் வந்து வாங்கணும். ஒன்று, அடுத்த கல்யாணம் என்பது இருக்கா இல்லையா? ஏன் அவருக்கு வந்து டைவர்ஸ் இப்போ வந்து போயிட்டுருக்கு? அதுக்கு யாராவது காரணம் சொல்லுங்க. யாராவது சொல்றீங்களா? சனி தசை நடக்குது. சனி தசையினால இல்லை, சனி ஆயுதத்தில் அவயவ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வழக்குகள்ல மாட்ட விட்டுருக்காரு அவர். சரியா? நெகட்டிவ். சனினால பிரச்சனை இல்லை, சனி ஆயுள்யம் என்ற அவயோக நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால வழக்குகள்ல மாட்ட விட்டுருக்காரு. அதனால கேஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து மேரேஜில் வந்து கேஸ் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? கேஸ் எதில் வேணாலும் நடக்கலாம் இல்லையா? நிலத்தில் நடக்கலாம், வேலையில் நடக்கலாம், பணத்துக்காக நடக்கலாம், அடிதடிக்காக நடக்கலாம், கொள்ளை மிரட்டலுக்காக நடக்கலாம். இங்க வந்து கல்யாணத்து வாழ்க்கைக்காக நடக்குது. ஏன் அந்த கல்யாண வாழ்க்கைக்காக நடக்குது? சுக்கிரன் பூசத்துல நிக்கிறதுனால. ஏன் அவர் என்ன பிரச்சனை? பூசத்துல நிக்கிறதுல என்ன பிரச்சனை? சனி பகவான் நட்சத்திரம்னால சொல்றேன். சரி, இங்க வந்து நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? நல்லா இருக்காரு. அப்புறம் என்ன, ஏன் இந்த கற்பனை? அவயோகி புதன் வந்து பூரத்துல இருக்கிறார் சார். சரி, ஓகே, அவர் சொல்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. மேரேஜ் பூரத்துல இருக்கிறார். நான் பேசினா இடையில பேசக்கூடாது. மேரேஜ் லைஃப்ல வந்து கேஸ் நடக்குது. அப்ப இவருடைய வாழ்க்கையில இந்த ஜாதகத்துல திருமண வாழ்க்கை நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா? சார், சனி கேது இணை இருக்கிறதுனால கட்டுக்குதாங்க சார் போயிருக்கு. கரெக்ட், 100% கரெக்டு. ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை கெட்டு போனதுனால தான் திருமணம் சார்ந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. சனி கேது காம்பினேஷன் இருக்கு. கேது ரேவதியில், சனி வந்து ஆயுதத்தில், ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. சனி கேது காம்பினேஷன். புதன் வந்து பூரத்தில் இருக்காரு, அது ஒரு மைனஸ் பாயிண்ட். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். அது இல்லாமல் தசாநாதன் வந்து ஆயுள்யத்தில் இருக்கான், வழக்குக்கு உண்டான கிரகம் வந்து அவயவ ஸ்டாரில் இருக்காரு. இதெல்லாம் சேர்ந்து வழக்குகளை வந்து மாட்ட விட்டுருச்சு அவர். இப்போ வழக்குகள் வந்து அவர் மீண்டு வருவாரா வரமாட்டாரா?
சனி ஆயுள்யத்தில் வழக்குகளில் மாட்ட விட்டுருச்சு. டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. வழக்கு எப்போ முடியும்? வழக்குல இருந்து வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா? யாராவது எதை சொல்ல முடியுமா? கோச்சார சனி புரட்டாதியில வைக்கும்போது அவருக்கு வெற்றி கிடைக்கும்ல சார், பாசிட்டிவா இருக்கிறதுனால வழக்கில். ஓகே. 2026 குருஜி, 2026 ஜனவரி மாசம் அந்த டைம்ல வந்து வந்துருவாரு. சனி வந்து குருவோட வேற அவர் வந்து ஒரு லட்சம் இவ்வளவு இது கேட்டிருக்கு, மானியம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அது எவ்வளவு சார்? என்ன சொன்னீங்க? 1 கோடியா? 1 கோடி கேட்டிருக்காங்க. வாழ்ந்தது 6 மாசம் 5 மாசம் தான். ஆனா பணம் மட்டும் 1 கோடி வேணும். கல்யாணம் சனி திசை புதன் புத்தியில நடந்ததுங்க 2015 பிப்ரவரி மாசம். என்ன செய்யலாம்? பதில் சொல்றீங்களா? அதான் சனி வந்து குருவோட நட்சத்திரத்துல வரும்போது அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா கண்டிப்பா வந்து நடக்கு பிடிச்சி. தசாநாதன் சனி இப்ப எங்க இருக்காரு? உத்தரட்டாதி. அடுத்தது எங்க போறாரு? உத்தரட்டாதில இருந்து புரட்டாதி வரும். அடுத்தது புரட்டாதி முடிஞ்சு அஸ்வினி போகுது. ரேவதி போகுது. ரேவதி ரேவதி அடுத்தது ரேவதி அடுத்தது சொல்லுங்க. அடுத்ததுங்க அஸ்வினி சார். அடுத்தது பரணி. சரி, பரணி. அஸ்வினி பரணி. அவருடைய பயணத்துல ஏதாவது தெரியுதா? அவருடைய பயணத்துல அடுத்தது வந்து கெடுதல் காத்துட்டு இருக்கா, நன்மை காத்துட்டு இருக்கா? அவரு ஜாதகம் கெடுதல் தான் குருஜி. கேதுவோட இது வந்து வருது. என்ன கெடுதல்? சனி கேது காம்பினேஷன் வருது குருஜி. சனி ரேவதிக்கு போகும்போது இங்க தசாநாதன சனியுடன் கோச்சார சனி வந்து இணைகிறான். கரெக்டா இல்லையா? ஆமா சார், கரெக்ட். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கணும்? உச்சநிலை கெடுபலன் வந்து நடக்கணும் வழக்குகள் சார்ந்து. அப்ப இவருக்கு வந்து சனி ரேவதியை விட்டு நவந்த பிறகுதான் அதுல இருந்து ஒரு தீர்வு என்பது அவர் கிடைக்கும். அதுவரை வந்து கிடையாது. சனி ரேவதி வரும்போது ஜனன சனி ஆயுதத்தில் நின்று கனெக்ட் ஆகிறதுனால அந்த கர்மாவை வந்து அனுபவிக்கணும். அது வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல சனி ரேவதி வந்த பிறகு பரிகாரம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தேவையில்லை. முதல்ல கிரகம் வந்து அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கு. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சோதனையை ஜாதகருக்கு வந்து கொடுத்தாகணும். கொடுத்துட்டு ரேவதி விட்டு நவந்த பிறகு தான் இவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ ரேவதிக்கு பிறகு அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் அப்படி அவருடைய டிராவல் வந்து இருக்குது. தசாநாதனுடைய டிராவல் அதில் எந்த இடத்துல சரி பண்ணுவார் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சர். முதல்ல வந்து சனி ரேவதி தாண்டுற வரைக்கும் பிரச்சனை வந்து சரியாக போகிறது கிடையாது. அப்போ 2026 2027 இவர் வந்து பிரச்சனை வந்து சரியாக போகிறது கிடையாது. 2027 பாதிக்கு பிறகு தான் வந்து சரியாகும். புரியுதுங்களா? ஓகே. புரிஞ்சா? 2028 வந்து மார்ச் மாசத்துக்கு அப்புறமா வந்து குருவோடைய புத்தி வந்து குருஜி. அது பாசிட்டிவான ஒரு
அதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து சரியாகும். சனி குரு. அது எப்போ சரியாகும் அப்படின்னா கிரக உதவிப்பெல்லாம் போட்டு கனெக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டாக தெரியும். இப்போ ஸ்பெஷல் கிளாஸில் வரவங்களுக்கு போட்டு பாருங்கள், அது வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா இருக்கிறது இன்றைக்கி லாஸ்ட் வகுப்பு. இன்றைக்கி வந்து கிரக உதவிப்பெல்லாம் போட்டுலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. எஸ்பி கிளாஸில் வேணால் அதெல்லாம் பண்ணலாம். நமக்கு வந்து வாரம் ஒரு கிளாஸு, அது வந்து ஏகப்பட்ட டைம் இருக்குது, கிளாஸோட எக்ஸ்ட்ரா கையில் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் வேடிக்கை. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? அதுங்க நெக்ஸ்ட் மேரேஜ் 27, 28 மேரேஜ் ஆகுங்க. குரு புத்தியில, சனி திசை குரு புத்தியில. என்ன கேட்குறீங்க? சனி திசை குரு புத்தியில எது திருமணம் ஆகுமாங்க? எங்க ரெண்டாவது திருமணம் ஆகுமான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து திருமணம் வேணும்னா வழக்கு வந்து முடியணும். ஓகேங்க. வழக்கு முடியாதான் கல்யாணம். சரிங்க. வழக்கு முடியாமல் கல்யாணம் நடந்தால் என்ன பிரச்சனைன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? தெரியுங்க. இப்போ வழக்கு வந்து 2027 பிறகுதான் உங்களுக்கு முடியும். ஓகேங்க. சரிங்களா? சரிங்க. முடியும். சரிங்க. அதில் எப்படி வெற்றி பெறணும் இல்லைங்களா, இல்லை அது பண இழப்பு மாதிரி ஏதாவது வருவாங்க? பண இழப்பு என்பது வராது. ஓகேங்க. வராது, கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே. பண இழப்பு என்பது பெருசாக வந்து வராது, கண்டிப்பாக வராது. ஓகேங்க. ஓகே. வேற யாருக்கு என்ன கேள்வி? இந்த ஜாதகத்தில் சனிக்கு எது காம்பினேஷன் இருக்கு? புதன் வந்து பூரத்தில் இருக்காரு, சனி வந்து ஆயுளிதிடம், சனி திசை நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக திருமண வாழ்க்கைக்கு எடுத்து வழக்குகளில் வந்து செக் அவுட் வச்சு திருமண வாழ்க்கையை பிரித்து வச்சிருச்சு. திதியோகாரண ஜோதிடம் வந்து எவ்வளோ அழகாக வந்து பலன் சொல்லுது பாருங்க. ஆமாங்க குருஜி. வெளியில இருந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அது என்ன சொல்றது கரெக்டா வரல. ஆனா நீங்க காட்டும் போதுதான் அது கரெக்டா. என்ன பீனா, பலன் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு சார். நான் சொல்லி கொடுத்தது வீணா போயிடுச்சா எங்கேயாவது? சனிக்கு எது காம்பினேஷன் திருமண வாழ்க்கையை கெடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன். நான் சொல்லிக் கொடுத்த ஏதாவது ஒரு ரூலாவது இது வரை வந்து ஃபெயிலியர் இருக்கா? எல்லாமே கரெக்டா தான் சார் வருது. கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு எல்லாமே. கரெக்டா இருக்கு சார். எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது எல்லாமே. ஓகே, இந்த ஜாதகத்தில் வேற என்ன கேள்வி? இன்னைக்கு இதுக்கு போயிட்டு வந்தீங்க, மருந்தீஸ்வரர் கோயில் திருத்துறைப்பூண்டியில் பவகாரணங்கிறதுனால இன்னைக்கு போயிட்டு வந்தீங்க. ஓகே. போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கீழே கோயில் விட்டு வரும்போது ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேங்க. கொஞ்சம் அடியில் சும்மா ஜஸ்ட் அர்ச்சனை இது மாதிரி எங்கேயுமே கோயிலில் கீழே வந்ததில்லை இத்தனை வருஷத்துல. வீட்டுக்கு வந்துட்டேங்க. சாயந்தரம் 4:30-5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே. லேசா பொங்கல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கழுவினா படி கீழே இறங்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன். ரைட் சைடு முட்டியில் சும்மா லேசா ஸ்ப்ரெயின் மாதிரி லைட்டா அடி, அவ்வளோதாங்க. கெடுதலாங்க அது இப்படிங்க. முடிச்சுட்டு வெளில வரும்போது இன்னைக்கு அபிஷேகம் தான் பண்ணாங்க. பவகரணம் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க, அம்பாளுக்கும் பால அபிஷேகம் சந்தன அபிஷேகம்லாம் பண்ணிட்டு கரெக்டா வீட்டில் விட்டு 9 மணிக்கு கிளம்புனேன். 11:15 உள்ள போயிட்டேங்க. 11:30 1 மணி வரையும் கோயில தான் இருந்தேன். வரும்போது கீழே வந்ததான் என் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என்ன இப்படி கீழே வந்துட்டோமே அப்படின்னு.
நீங்கள் வைனாசிகம் யார் உங்கள் ஜாதகத்தில்? புதனுங்கய்யா. சார் இன்னைக்கு அவர் அவயோகிங்க சார் புதன். என்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தீங்க? இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கிளம்பி 11:30 மணிக்கு போயிட்டேன். திருத்துறைப்பூண்டி. சரி, எதுக்காக போனீங்க? மருந்தீஸ்வரர் செவ்வாய் முடக்க இருக்குங்க மேஷத்தில், அதனால நீங்கள் தான் சொல்லுங்க மருந்தீஸ்வரர் கோயில் போனால் நல்லது அப்படின்ட்டு. மருந்தீஸ்வரர் எந்த நட்சத்திரத்துக்கு வருது? முடக்கு சார் மேசம் முடக்கு வீதா வந்து அந்த கோயில் சொல்லியிருந்தீங்க சார். சொல்லிருந்தீங்க சார், அதுக்காக தான் பண்ணும். முடக்கு இதுக்கு கோயில் சொன்னீங்களா, அந்த இதுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. லைவ் ஸ்டேஷனில் இப்போ ரீசெண்டாக சொன்னீங்களா சார், அதை தான் சார் பண்ணும். சரி, ரைட்டு. நீங்கள் பவகரணம் அப்படிங்கிறதுனால தான் மெயின். சரி, பவகரணம் வந்தது ரைட்டு. இன்னைக்கு என்ன நாமயோகம் போயிட்டு இருக்கு? அதிகன்றவங்க நான் பிறந்தது ஞாபகம். சரி, அப்போ அதெல்லாம் யார் பார்க்கறது? அதிகண்ட நாமயோகத்துக்கு இது புதன் தான் வந்து இன்றைக்கி வந்து அவயோகி. அவர் தான் உங்களுக்கு வைனாசிகம். இப்போ வந்து சனி வந்து ஆயில்யத்தில் இருக்கிறது வந்து சனியினுடைய காலத்தில் நோய் வருமா வராது? அதுக்கு அதாங்க சார், காலில் அடிபட்டு இருக்கு, அதனால தாங்க சார். நோய் வருமா வராதா? வரும் சார். கேது ரேவதியில் நோயை தருவாரா தரமாட்டாரா? தருவாங்க சார். கோச்சார புதன் எங்கே போயிட்டு இருக்காரு? புனர்பூசத்தில் போயிட்டு இருக்காரு. புனர்பூசத்தில் போயிட்டு இருந்தாங்க. பூரட்டாதியில் நிற்கிற ராகுக்கும் புனர்பூசத்தில் இருக்க புதனுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? திரிகோண தொடர்பு வரும் சார். திரிகோண தொடர்பு வருது. ஆமாங்க, 5வது. அப்போ புதன் வந்து வைனாசிகமாக வருதுன்னா கோச்சாரத்தில் வைனாசிகமாக வர அன்னைக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்க. கரெக்டா இல்லைங்களா? ஓகேங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா மருந்தீஸ்வரர் பாவகரணத்தில் போய் வழிபாடு பண்ணுங்க, ரைட்டு. இந்த கிளாஸ்க்கு ஓகே. அதே ஸ்பெஷல் கிளாஸ் வந்தீங்கன்னா இதை வந்து எப்படி நாமயோகம் இருக்கணும், எப்படி திதி இருக்கணும், எப்படி கரணம் இருக்கணும், எப்படி கிரகப்பலம் இருக்கும்போது இன்னும் போனால் ரொம்ப நல்லது, வைனாசிகம் யார், அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், இப்படி வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் லிமிட்டெடு கிளாஸ். இது வந்து ஒரு இதுக்கு வந்து 7 கிளாஸ் 10 கிளாஸ் அதுக்குள்ளே என்ன டீச் பண்ண முடியுமோ அதை பண்ணி தருவோம். நான் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படி கிடையாது, அன்லிமிட்டெடு கிளாஸ். அது வாரத்தில் ஒரு கிளாஸ் அதை பாட்டு நடந்து போயிட்டே இருக்கும். ஆமாம், அதில் வந்து என்னன்னா எனக்கு நிறைய டைம் இருக்கனால நிறைய விஷயம் வந்து சொல்லி தருவேன். ஆமாம், நீங்கள் இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களா? நீங்கள் அதாவது யாரையும் நான் வந்து வாங்க வாங்க வாங்கலாம் நான் கூப்பிட்றதே கிடையாது. சரியா? நீங்களாம் கொண்டு வந்து கொடுத்து தான் நான் வந்து வாழணுன்ற தேவையும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுன்னா வாங்க, இல்லையா இந்த மாதிரி 1000 ரூபா 1200 கிளாஸ் போடுவோம், அது ரெகுலராக வாங்க. உங்களுடைய பிரியம். இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேன். இது நான் வந்து கூப்பிட்றதுனால நீங்களாம் வந்து எனக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. நான் வந்து வெல் செட்டில்டுனால இந்த கிளாஸ்லாம் நடத்தி தான் நான் வாழணுன்ற தேவையே இல்லை எனக்கு. சரியா? என்னடா இவரை வந்து இவ்வளோ இதாக பேசுகிறாருன்னு நினைக்குவேன். எனக்கு தேவையில்லை. தேவை இருந்தால் தானே நான் வந்து அதை சார்ந்து இருக்கணும். எனக்கு என்ன தேவையோ எல்லாமே எனக்கு இருக்குது ஏற்கனவே. கன்சல்டிங்கே எனக்கு வந்து போதும், அதே வந்து நிறைவாக இருக்குது எனக்கு. அதுக்கு மேலே நான் கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது இது என்னோட அழிஞ்சு போயிடக்கூடாது, எல்லாம் வந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அடுத்தது நல்ல மனிதர்கள் கையில் கொஞ்சம் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி எஸ்பி கிளாஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வரீங்க வராமல் போகிறீங்க, இந்த கிளாஸ் வரீங்க வராமல் போகிறீங்க, அதெல்லாம் யாரையுமே நான் கேட்கவே மாட்டேன். அவங்க எது அமைப்பு இருந்தால் வர போகிறீங்க, அமைப்பு கட்டாயிருச்சா கட்டாயிக்க போகிறீங்க. ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கிறீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதாவது நான் யாரையும் கூப்பிட்றது இல்லைங்க. இப்படி ஒரு கிளாஸ் நடக்குதுன்னே முன்ன வந்து வெளியிலே சொல்கிறது கிடையாது. ரொம்ப நேரம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அதை பற்றி பேசுகிறோம்.
இப்போ ஸ்பெஷல் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரியும். யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க, அந்த கிளாஸ் எப்படி போயிட்டுருக்கு? சார் அருமையான புரிதலோட போயிட்டு சார். பொக்கிஷன் தான் குருஜி அவங்க கொடுக்கறது. எவ்வளவு நிறைய அதான் நான் ஆக்சுவலா மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களெல்லாம் நான் உள்ள வாங்க வாங்க நான் கூப்பிட்டு இருக்கேன் குருஜி. இப்போ அவன் வந்து ஒரு ஜாதகம் பார்த்துட்டு 2 பரிகாரம் சொல்லிட்டு 30,000 40,000 50,000 சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது வேற கான்செப்ட், புரியுதுங்களா? ஆமாம். சரி, ஓகே. வேற என்ன கேள்வி இதில்? சார் இதில் என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும் சார், என்ன டைப் ஆஃப் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் சார்? என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும், என்னென்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குறாரு. யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் வகுப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் நடக்கும். எனக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வகுப்பு நடக்கும். சரிங்களா? அடுத்த வகுப்பு வந்து மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பச்சை பயிறு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எந்தெந்த உணவுகள் அதிகமாக எடுத்துக்கலாம்? சார் சந்திரன் குரு செவ்வாய் அவங்க 3 பேருக்கு உணவு அதிகம் எடுத்துக்கலாங்க சார். ஓகே. வேற சந்திரன் குருனுடைய செவ்வாயுடைய உணவை அதிகம் யூஸ் பண்ணலாம். இதுதான் பதிலா? என்ன உணவுன்னு யார் சொல்றது? அது யாரும் தனியாக வராங்களா? சார் சந்திரனுக்கு பச்சரிசி பால் சார்ந்த பொருட்கள் சார். ஒழுங்கா எழுதி வச்சு பக்கத்துல பேப்பரை வச்சுக்கிட்டா கடகட கடகடன்னு சொல்லலாம். யாருக்கும் ஞாபகத்துல வச்சு சரி. யாரும் உணவுகள், தயிர், மோர், பட்டர், நீசத்து அதிகம் உள்ள உணவுகள், காய்கறிகள், நாவல் பழம், அதெல்லாம் சாப்பிடுறேன். வந்து கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகள், மூக்கு கடலை, பாதாம், பிஸ்தா, வால்நட், மஞ்சள் நிற உணவுகள், கரும்பு சாறு, விளாம்பழம், மாம்பழம், நெய் இதெல்லாம் சாப்பிடலாம் சார். அப்புறம் செவ்வாய்க்கு உண்டான உணவுக்கான முழு துவரம்பருப்பு, உணவுகள், முருங்கைப்பூ, முருங்கைக்கீரை, தேங்காய், இளநீர், பப்பாளி, பருத்தி பூ, தக்காளி அதெல்லாம் சாப்பிடலாம். உண்டான உணவுகள் பச்சை பயிறு, பாசிப்பருப்பு, கீரைகள், பச்சை நிற உணவுகள், சப்போட்டா, செரிப்பழம், இளம்பழம், வாழைக்காய், மீன் அவாய்ட் பண்ணணும். உணவுகள் ஓகே சார். ரைட். எந்தெந்த உணவுகளை எடுக்கக்கூடாது? அதான் சார், பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு, கீரைகள், பச்சை நிற கொய்யா, செரிப்பழம், சப்போட்டா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொய்யா, சப்போட்டா பாலச்சந்திரையா புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுங்க, எழுதிட்டு இருக்கேன். சொல்ல எழுதுங்க. எழுதிட்டீங்க. ரைட், ஓகே. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைங்க, அவ்வளோதாங்க. அவ்வளோதான். வேற யாராவது ஏதாவது கேள்வி இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? சார் வேற ஒண்ணும் இல்லைங்க சார். வேற ஒண்ணும் இல்ல. டவுட் சார். ரங்கநாதன், நீங்க அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு திதி சூன்யம் இருந்தா திதி வந்ததுக்கு லக்னம் எங்க இருக்கோ அந்த லக்னாதிபதி தான் எங்க இருக்கோ அவரு லக்னமா எடுக்கணும் சொல்றாரு. இப்போ இது மகர லக்னம், மகர லக்னாதிபதி சனி வந்து சிம்மத்துல இருக்காரு. அப்ப சிம்ம லக்னமா எடுக்கணுமா சார்? ஆமா, எடுக்கணும். கரெக்ட் தான். அது மாற்றம் என்ன சார்? அது சொல்ல ஏதாவது டவுட் சார்? இப்போ இதுவரை யாருமே பாவத்தை கனெக்ட் பண்ணவே இல்லையே. பாவத்தை கனெக்ட் பண்ணாமே எல்லா பலனும் கரெக்டாக தானே வந்துச்சு. தொடவே இல்லைங்க சார். பாவத்தை தொடவே இல்லை. நம்ம தேவையில்லை மாத்தி தான் வைக்கணும், தப்பு இல்லை. ஆனால் வந்து பாவத்தை கனெக்ட் பண்ணும் போதுதான் அது தேவை. கிரக காரகத்துல நட்சத்திர காரகத்துல பலன்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே அக்யூரேட்டா தான் இருக்கும்.
ஓகே சார். ஓகே சார். கரெக்டாக இல்லைங்களா? ஓகே குருஜி. ஓகே, வேறு யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். வகுப்பு பிடிச்சிக்கலாமா? இந்த 7 நாள் வகுப்பு வந்து என்னன்னா 10 நாளாவே நடந்திருக்கு. 3 நாள் ரெக்கார்டிங் நடக்கல ஒரு சில காரணத்தினால. ஓகே, பரவாயில்ல. இந்த வகுப்பு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நல்லா தெளிவா இருந்துச்சுங்க சார். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். நல்லாவே இருந்துச்சுங்க சார். நிறைய விஷயம் அற்புதமா இருந்துச்சு. ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்த வகுப்பு வந்து மண்டே திங்கட்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தவுடன் திதியோ கர்ம ஜோதிடத்தில் பலன் சொல்வது எப்படி, அதில் வந்து இந்த ஆயுள் கணிதம், திருமண பொருத்தம், அது இல்லாமல் எக்ஸட்ரா நிறைய சமாச்சாரங்கள் வந்து உள்ளார இருக்குது. எல்லாம் மிக்சிங். அதில் முடிஞ்சளவு எல்லோரும் வந்து நிறைய பேர் பணம் கட்டிட்டாங்க. கட்டாதவங்க கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்பெஷல் கிளாஸ்லேயும் கலந்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரி, வகுப்பு முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம் சார். நன்றிங்க சார். வணக்கங்க சார். நாளை வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு நேரடி வகுப்பு வந்து நடக்குது. நாளைக்கு கோயம்புத்தூர்ல டைரக்ட் கிளாஸ் ஒன்று நடக்குது. இதுக்கு மேலே மாதம் ஒவ்வொரு டைரக்ட் கிளாஸ் வந்து கம்பல்சரி வந்து கோயம்புத்தூர்ல வந்து நடக்கும். ஸோ வந்து அதில் கலந்துக்கோங்க. அதே போல் சென்னையில் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு. மாதத்துக்கு ஒரு நாள் டைரக்ட் கிளாஸ் வந்து பேசிகிட்ருக்கு. இன்னும் முடிவாகலை. அதுவும் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அங்கே கலந்துக்கிறீங்க வந்து கலந்துக்கலாம். ஏன்னா இதுவரை என்னை வந்து நேரில் பார்த்தீங்க ரொம்ப கம்மி தான். படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்குறீங்களா இருந்தாலும் மேக்ஸிமம் என்னை யாரும் நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு ப்ரோக்ராம்லாம் வந்து போகிறதுனால பார்த்துருக்கீங்க. மற்றபடி என்னை யாரும் வந்து பார்த்தது கிடையாது. அதே போல் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் மாணவர்களுக்கு கம்பல்சரி மாதத்தில் ஒரு டைரக்ட் கிளாஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து ரெகுலர். மாதத்தில் ஒரு கிளாஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்களுக்கு வந்து கொடுத்து தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ராஜ் இருக்காரா? ராஜ் வந்து நான் அடுத்த வாட்டி வந்து டைரக்ட் கிளாஸ் வந்து வாங்க. ஓகே குருஜி, கண்டிப்பா. சரியா? உங்களுக்கு வந்து யாரும் வந்து நினச்ச உடனே வந்துட முடியாது. நானா பாட்டு பேர் சொல்லி கூப்பிட்டா தான். அதனால் ராஜ் வந்து அடுத்த வாட்டி வந்து டைரக்ட் கிளாஸ் வாங்க, சில விஷயங்கள் பேசலாம். ஓகே குருஜி. ஓகே குருஜி. வகுப்பு முடிச்சிக்கலாமா? முடிச்சுக்கலாங்க சார். ஓகே குருஜி. ஓகே. வணக்கங்க சார். ரெடி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஓகே. நன்றி குருஜி. Bye.